பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 26 ஜூன் 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்வெளிக்கு இந்திய வீரர் வெற்றி பயணம் இன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறையா தடவை பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா, ஆக்சிம் 4 அப்படின்ற திட்டம் மூலியமாக சுபான்ஷு சுக்லா அவர் வந்து போயிருக்காரு. சரிங்களா, விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காரு. இது எந்த இரு நாடுகளோட கூட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ ப்ளஸ் நாசா, இந்தியா ப்ளஸ் அமெரிக்காவோட கூட்டு திட்டங்க இது. சரிங்களா, ஆக்சிம் 4 அப்படின்ற ஒரு இது மூலியமாக, அந்த திட்டம் மூலியமாக போயிருக்காங்க. சரி, ஆக்சிம் 4 அப்படின்ற திட்டம் மூலியமாக போயிருக்காங்க. இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் பயணம் பண்ணியிருக்காருன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் போகிற விண்கலம் பேர் என்ன அப்படின்னா டிராகன் விண்கலம். அந்த ராக்கெட் பேர் என்ன அப்படின்னா ஃபால்கான் 9. சரியா, ரெண்டு முக்கியங்க. அதாவது அந்த ராக்கெட் பேர் ஃபால்கான் 9 ராக்கெட்டு, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடது. அவங்க போன விண்கலம் பேர் என்ன அப்படின்னா டிராகன் விண்கலம். இது ரொம்ப மெயின். சரிங்களா, ஆக்சுவலாக சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு போகிற 2வது இந்திய வீரர். இதுக்கு முன்னாடி 1984 ராகேஷ் சர்மா போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுபான்ஷு சுக்லா தான் விண்வெளிக்கு போகிறாரு. ஆனால் அங்கே இருக்க விண்வெளி மையம், சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போகக்கூடிய முதல் இந்தியர் இவர் தான். சரியா, அவர் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போனார், பட் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகல. ஸோ ஃபஸ்ட்டு டைம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகிற வீரர் யார் அப்படின்னா சுபான்ஷு சுக்லா. ரொம்ப முக்கியமானது. ஸோ அது போக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இவர் 1985 பிறந்திருக்காரு. இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது பாருங்களேன், அதாவது இவர் வந்து ககன்யான் திட்டத்துக்காக ஆக்சுவலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரியா, ஆக்சுவலாக இந்த இது எதுக்கு இவர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ககன்யான் திட்டம் அப்படின்றது நம்ம இந்திய வீரர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்புறது. ஸோ இவரை வந்து இந்த திட்டத்தின் மூலியமாக அனுப்பிட்டோன்னா இவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இந்திய வீரர்கள்கிட்ட சொல்லுவார் அப்படின்றதுக்காக இவர் அனுப்பியிருக்காங்க. சரியா, இவர் வந்து ரஷ்யாவோட யூரி கஹாரின் விண்வெளி நிலையத்தில் சேர்ந்து சிறப்பு பயிற்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது. குரூப் 1 கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 கொஸ்டினில் கூற்று காரணத்தில் வச்சுருந்தது. சரியா, ரொம்ப முக்கியம். இன்னொன்று கொடுத்துருந்தாங்க, என்னென்னா திருவனந்தபுரத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டனர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுவும் கொடுத்துருந்தாங்க. திருவனந்தபுரத்தில் பயிற்சின்றது தவறு. சரியா, இதுதான் கரெக்டு. ஸோ இதுக்கு தான் நம்ம நியூஸ் பேப்பரை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சரியா, ஏற்கனவே இந்த விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க நியூஸ் பேப்பரில். ஸோ 2வது தடவை வந்திருக்கு. அதே தான் அப்படியே தூக்கி குரூப் 1 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி, ரைட்டு, ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி நியூஸுன்றது ரொம்ப கம்மி தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அரசியல் தான் இருக்குது. சரியா, எல்லா பக்கமும் பார்த்தா. ரைட்டுங்க. வேறு இந்த அதாவது 1975 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா இந்திரா காந்தி. சரியா, ஸோ 1975 ஜூன் 25 1977 மார்ச் 21 வரை 21 மாதங்களுக்கு அந்த அவசர நிலை பிரகடனத்தில் இருந்திருக்கும். 1975 இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அவசர நிலை வந்து திடீர்னு ஆல் இண்டியா ரேடியோவில் அறிவிச்சிருப்பாங்க. சரியா, அவங்க இந்திரா காந்தி. அது வந்து மக்களுக்கே வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், என்ன சம்மந்தம் இல்லாமல் அறிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நாளை வந்து ஸோ அந்த நாள் வந்து அரசியலமைப்பு படுகொலை தினமாக அறிவிச்சிருக்காங்கங்க. சரியா, அதாவது ஜூன் 25 வந்து அரசமைப்பு படுகொலை தினமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நெகட்டிவ் ஓரியன்டான கொஸ்டின், நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. மேபி மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இது ஒரு பெரிய கேஸ். ஒரு என்ன விஷயத்துக்காக இவங்க கொடுத்தாங்க அப்படின்லாம் ஒரு பெரிய கேஸு. ஒரு நாள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா, பாலிட்டி நடத்தும்போது இந்த கேஸ் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக என்னென்னா, இவங்க வந்துட்டு எலெக்ஷனில் வந்து பிரச்சாரம் பண்ணது தவறான இதில் வந்து ரூல்ஸை மீறிட்டாங்கன்ற மாதிரி கேஸ் போட்டிருப்பாங்க. அது சக்ஸஸ் ஆயிரும். ஸோ இந்திரா காந்தி அம்மையார் வந்துட்டு பிரதமராக மட்டும் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கான உரிமை, அதாவது கவர்மெண்ட்டோட காரு பங்களா இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கோர்ட்டு உத்தரவு பிறப்பிச்சிடும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு அப்போ இருக்க குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவசர நிலையை கையெழுத்து வாங்கிட்டு டக்குன்னு ஆல் இண்டியா ரேடியோவில் அறிவிப்பாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி இந்த அவசர நிலை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், நல்லபடியாக தானே நாடு போயிட்டுருக்கு, என்ன திடீர்னு அவசர நிலைன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இந்த கேஸு. சரிங்களா, இதை பற்றி நம்ம விலாவரியாக நம்ம பார்க்கலாம். பாலிட்டி கிளாஸ் நடக்கும்போது கட்டாயம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, சரி, நம்மளுக்கு தேவை 1975 ஜூன் 25. சரியா, சரி, ரைட்டு, ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம்.
அதே தாங்க திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைகிறதுக்கு 28 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே பார்த்துட்டோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதான் அதை வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அதான் கேட்பாங்க. சரியா? அதே மாதிரி வருடம் இந்த அமர்நாத் யாத்திரை வந்து நடக்குங்க. இந்த அமர்நாத் யாத்திரை எந்த மாநிலத்தில் நடக்கும்னு கேட்டாங்கன்னா தெற்கு காஷ்மீர். சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து அபிநந்தனை வந்து கைது செஞ்சார் பார்த்தீங்களா, மேஜர் மொய்ச் அபாஸ் ஷா. சரியா? அவர் வந்து தீவிரவாத தாக்குதலில் இறந்துட்டார். சரியா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்ல, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்ல வேண்டியது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியங்க. ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் நிறுவனத்துக்கு 600 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இந்ததுங்க. அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இவங்க இருக்காங்களா, யார் அப்படின்னா ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து தன்னோட ஆயுத உற்பத்தி செய்யும் மையத்தை வந்து துவங்க இருக்காங்க. சரி, அப்போ மேபி கேட்கலாம், ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் வந்து எங்கே வந்து தங்களோட ஆயுத உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை உருவாக்க போகிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்ததுங்க, சென்னையில் வந்துட்டு நாளை மாநில குத்துச்சண்டை நடக்குது. இந்த கோப்பை பேர் என்னன்னா ஆதித்த கரிகாலன் கோப்பை. ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? கட்டாயம் கேட்பாங்க. ஆதித்த கரிகாலன் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா குத்துச்சண்டையோட. சரியா? என்னன்னா தமிழ்நாடு மாநில குத்துச்சண்டையோட விளையாட்டுடன் தொடர்புடைய கோப்பை எதுனா ஆதித்த கரிகாலன் கோப்பை. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு கட்டாயம் கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த புரி ஜெகநாதர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசா மாநிலங்க. சரியா? இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது புரி ஜெகநாதர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசா மாநிலம். சரியா? சரி, அடுத்தது பாருங்கள். இந்ததுங்க, அதாவது சாகர் கவச் அப்படின்னு சொல்லிட்டு வருடம் ஒரு பாதுகாப்பு ஒத்திகை நடக்கும். சரியா? இது எதுக்காக அப்படின்னா கடல் பாதுகாப்புக்காக நம்ம தமிழ்நாடு போலீஸார் சேர்ந்து ப்ளஸ் கடலோர காவல்படை குழுமம் போலீஸார் அவங்களும் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாகர் கவச்சை வந்து நடத்துவாங்க. ஆக்சுவலாக தீவிரவாதிகள் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு ஒத்திகை. அதாவது போலீஸார்லேயே கொஞ்சம் பேர் வந்து தீவிரவாதி மாதிரி வேடம் அணிஞ்சிருவாங்க, அதாவது தீவிரவாதி மாதிரி உருவகப்படுத்திடுவாங்க. அவங்க வந்து கடல் வழியாக தப்பிச்சு நிலத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள கைது செய்யணும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த சாகர் கவச் ஒத்திகை. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 14 கடலோர மாவட்டங்களில் வந்து நடைபெறுதுங்க. போன வருஷமும் நடந்துச்சு, இந்த வருஷமும் நடைபெற்றிருக்கு. ஸோ சாகர்னா கடல், கவச் அப்படின்னா பாதுகாப்பு. சரி, அது பேர் தான் சாகர் கவச், கடலோர பாதுகாப்பு சார்ந்த ஒத்திகை. சரியா? இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். வெறும் கவச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம ட்ரெயினில் ஃபிட் பண்ணக்கூடியது. சரி, ஆப்போசிட் ஒரே தண்டவாளத்தில் ட்ரெயின் வந்துச்சுன்னா அதை கண்டறிஞ்சு ஸ்டாப் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் கவச். சாகர் கவச்னா இந்த நடவடிக்கை. சரியா? இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் அவ்வளோதாங்க. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதான், கம்மியாக இருந்துச்சுனாலும் ஓகே, போதும். நம்ம வந்து நிறையா படிக்கணுமே, ஐயோ என்ன 10 நிமிஷம் போக வேண்டியது கம்மியாகவே முடியுதுன்னா நினைக்க வேணாம். இவ்வளோ இருக்கிறது போதும். கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா? பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.